வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனியாளாக இந்திய அணியின் மானத்தை காப்பாற்றிய ராகுல், கதி கலங்கிய தென்னாப்பிரிக்கா. அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியா விளையாடும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரானது டிசம்பர் 26ஆம் தேதியன்று செஞ்சூரியன் நகரில் துவங்கியது. அதில் டாஸை வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியாவுக்கு கேப்டன் ரோஹித் சர்மா 5 ரன்களும், ஜெய்ஸ்வால் 17 ரன்களும், சுப்மன் கில் 2 ரன்கள் என்று டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்திலேயே சொற்ப ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர். அதனால் 24 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்ற சுமாரான துவக்கத்தை பெற்று தடுமாறிய இந்தியாவை 4வது விக்கெட்டுக்கு 68 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து காப்பாற்ற போராடிய ஸ்ரேயாஸ் ஐயரை 31 ரன்களில் அவுட் ஆக்கிய ரபடா மறுபுறம் சவாலை கொடுத்த நம்பிக்கை நாயகன் விராட் கோலியை 38 ரன்களிலும் காலி செய்தார். அதன் காரணமாக 107 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் என மேலும் சரிந்த இந்தியாவுக்கு நம்ம ராகுல் நிதானமாக விளையாடிய நிலையில் எதிர்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் 8 ரன்களும், சர்துல் தாகூர் 24 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். இருப்பினும் மறுபுறம் தொடர்ந்து சவாலை கொடுத்த ராகுல் அரை சதம் கடந்து 70 ரன்கள் எடுத்ததால் முதல் நாள் முடிவில் இந்திய அணி 208 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகள் என்று இருந்தது. அந்த நிலைமையில் இன்று துவங்கிய 2வது நாளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய நம்ம ராகுல் 14 பவுண்டரி 4 சிக்ஸருடன் சதம் அடித்து 101 ரன்களை குவித்து இந்தியாவை ஓரளவு காப்பாற்றி ஆட்டமிழந்தார். குறிப்பாக வெளிநாட்டு மண்ணில் தம்முடைய 7வது டெஸ்ட் சதத்தை அடித்த அவர் இந்த போட்டியில் பேட்டிங்குக்கு சவாலாக இருந்த பிச்சில் வேற எந்த பேட்ஸ்மேனும் 50 ரன்கள் கூட தாண்டாத போது தனி ஒருவனாக சதம் அடித்து இந்தியாவை காப்பாற்றினார். அதனால் ரசிகர்களும் பெவலியனில் இருந்த ராகுல் டிராவிட் மற்றும் இந்திய அணியினரும் அவருக்கு எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டுக்களை தெரிவித்தார்கள். அதைவிட இதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்கா மண்ணில் அதிகபட்ச ஸ்கோர் பதிவு செய்த இந்திய விக்கெட் கீப்பர் என்ற மாபெரும் சாதனையை ராகுல் படைத்துள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.